சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தா ஸ்டாலினை விட எடப்பாடி பழனிசாமி சீனியர் 2 விஷயத்தில். ஒன்று கரோனாவை ஹேண்டில் பண்ணுது. ஸோ அப்போ இவரும் சிஎம்மாக இருந்திருக்காரு, அவரும் சிஎம்மாக இருந்திருக்காரு. பட் பார்ட்டியில் பொசிஷன் பார்க்கும்போது ஸ்டாலின் வந்து ஒரு நேஷனல் லெவலில் போயிட்டார். அதாவது தேசிய அளவில் அரசியலில் வந்து ஸ்டாலின் வந்து தன்னோட உயரத்தை உயர்த்தி கொண்டார். எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், ஸ்டேச்சர். இதில் ஸ்டேச்சரே இல்லாமல் உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா அப்படின்னு மேலே வந்து நிற்கிறார் ஒருத்தர். இந்த சாங்கையும் இந்த சவுண்டு லைட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா டொயின்னு கீழே வந்துடும். இன்னொன்று எங்கள் சைடு நம்ம அண்ணன் சீமான், எனக்கு கண்டி ஓட்டு போடனா ரத்தம் கக்கியே சாவ, தமிழ் சொந்தமே நீ கிடையாது, உனக்கும் எனக்கும் தொப்புள் கொடி உரமும் கிடையாது, உன் உடம்புல ஓடுறது வேற ரத்தம், என் உடம்புல அண்ணன் பேசி அண்ணா திட்டாத தயவு செய்து ஓட்டு போடுறேன், என் குடும்பத்தில் ஏதோ ஒரு ஓட்டு, எல்லாத்துக்கும் நிறைய போகிறோம் உனக்கும் போடுறப்போ அப்படியும் ஒரு ஓட்டு வாங்குவார். விஜய் வந்து ஏதோ டிஎம்கே ஒண்டி தான் அட்டாக் பண்ணுதுன்னு நினச்சினுக்கிறாரு. இன்னும் யாருமே ஆரம்பிக்கல. அதிமுக இன்னும் தொடவே இல்லை, திமுக இன்னும் அடிக்கவே இல்லை. எங்கள் அண்ணன் சீமான், நம்ம அண்ணன் சீமான் க்ளவுஸ்லாம் மாட்டுனுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நானே போறேன், அவர் வார்ம் அப்ல ரெடி ஆகிறாரு. விஜய் ஸ்டேஜுக்கு உள்ள வர வேண்டாம், அவர் கிரவுண்டுக்கு வெளில இருக்கிறாரு. கிரவுண்டுக்கு உள்ள தேர்தல் தேதி அறிவிச்சோன்னு உள்ளே வரும்போது இந்த WWF நடக்கும். யார் கையில் கிடைக்கிறாங்களோ அவங்கள போட்டு அடிப்பாங்க. புரியுதா? இப்போ அவர் அடிச்சுட்டு இருக்கிறாருல விஜய் வார்த்தையில், இவங்க நிஜமாகவே அடிப்பாங்க. ஆனால் ஒன்றுங்க, மாற்று ஆட்சி, மாற்றத்துக்கு உண்டான அரசியல் விஜய் சொல்கிறது பச்சை போய். மாற்றத்துக்கு உண்டான அரசியலாக நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கணும். மத்தியில் இருக்கிற ஆட்சியும் மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியும் ரெண்டும் ஊழல் தான். அதிமுகவும் ஊழல் தான். எதிர்க்கிறீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்க்கணும். ஒரு கட்சியை ஒண்டி செலக்ட் பண்ணி பேசுகிறீங்க, இன்னொரு கட்சியை பற்றி சரியாக பேச மாட்டேறீங்க, மைல்டாக பேசுகிறீங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட சமரசம் செய்யுது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு எதிர்ப்பு ஓட்டும் வேணுமா? திமுகவை ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறீங்க, அதுதான் அதிமுக ஆல்ரெடி எதிர்த்திருக்கு. அப்போ அந்த ஓட்டம் வேணும். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணி சில திருப்பரங்குன்ற கருத்து சொல்ல மாட்டார், ஆணவ படுகொலை கருத்து சொல்ல மாட்டார். அப்போது அந்த ஓட்டு அரசியலுக்காக சமரசம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண அரசியல்வாதி தான் விஜய். வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வாரத்துக்கான ஜூனியர் விகடனில் 14-15 இந்த டேட்ஸ்குள்ளே அமித்ஷா அவர்கள் சென்னை வருகிறார். தமிழ்நாட்டில் NDAவினுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறதுக்கான எல்லா ப்ளூ பிரிண்டோடும் வந்து செஞ்சு முடிச்சுட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. ஏறத்தாழ நயினாருடைய டோனை பார்க்கும்போது அவர் இனிமேல் விஜய் வரமாட்டாருங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரோன்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இதற்கிடையில் 2 முறை அண்ணாமலை டெல்லி அடைக்கப்பட்டிருக்கிறார், சம்மண்டுன்னு தான் சொல்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி டிடிவியை பார்த்துட்டு OPSஐ பார்த்துட்டு போயிருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பெரிய அளவுக்கான ப்ளூ பிரிண்ட் என்ன, அமித்ஷா அவர்கள் குஜராத்ல இருந்து ஸ்டாலின் ரெடியா இருங்க, அடுத்து தமிழ்நாடு தான் சொல்றாரு அப்படின்னா, NDA அல்லது BJP இஸ் டெஸ்பரேட் டு டீத்ரோன் DMK-வா? எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது டெஸ்பரேட் ஒன்று. இன்னொன்று, இது வந்து அவங்க பல வருடமாக எடுக்கின்ற ஒரு முயற்சி. இது வந்து இன்றைக்கி நேற்று வந்து பாஜக இங்கே வரணும் அப்படின்றது கிடையாது. பாஜக இங்கே கால் ஊன்றதுன்றது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடையாது. அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து காங்கிரஸை எவ்வளோ வீக் பண்ண முடியுமோ வீக் பண்ணும். இப்போ காங்கிரஸ் கட்சி நீங்கள் ரொம்ப வீக் பண்ணிட்டீங்க, காங்கிரஸ் ஏஞ்சி கூடாமல் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தலும் சுலபமாகிடும். ஃபஸ்ட்டு, அதாவது அவங்க வந்து ஒரு தொடர்ச்சங்கிலியாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸை வந்து ஒரு பலவீனமான நிலைமை பண்ணணும், காங்கிரஸ் சார்ந்திருக்கிற கட்சிகளை உடைக்கணும். அப்போ அதில் திமுக வரும். ரெண்டாவது, ஒரு பிரதான கட்சி இருக்குது, இப்போ சிவசேனா இருக்குது, அந்த இடத்துல அந்த கட்சியை அழிச்சிட்டு நம்ம அங்கே வளர முடியும்னா நம்ம வளரணும். ஸோ இது எல்லாமே வந்து தமிழகத்துலேயும் ட்ரை பண்ணாங்க. இப்போ அதிமுக வந்து கிட்டத்தட்ட பலவீனப்படுத்தி அதிமுகவோட இந்த நிலைக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். அதை வந்து அதிமுகவில் இருக்கவங்க அந்த உண்மையை பேச மாட்டாங்க, மறுப்பாங்க, சம்பந்தமே இல்லாதன்ற மாதிரி. அதாவதுங்க, தனக்கா ஒரு விஷயம் தோணணும். ஒரு தலைவர்னா தனக்கா தோணணும், எப்போ எதிர்க்கணும் எப்போ வணக்கம் வைக்கணும்னு தெரியணும். இதுதான் தலைமை பண்பு. போயிட்டு வணக்கம் வச்சுட்டு காலில் ஊந்து கும்பிட்டுட்டு ராஜினாமா கிடைத்தது கொடுத்துட்டு அப்புறம் போய் தியானம் பண்ணுறது தலைமை பண்பு அல்ல. சரி, ரைட்டு, முடிஞ்சிச்சு, அப்புறம் திருப்பி சேர்ந்தீங்களா, அப்புறம் திடீர்னு வந்து அப்படின்றது. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள், எனக்கு வாய்ப்பு வந்தது, வாய்ப்பு வந்தால் கெட்டியமாக பிடிச்சிக்க வேண்டியதுன்னா எதுக்கு விடணும்? அப்போ வாய்ப்பு வரலன்றதானே அர்த்தம். இப்போது ஒருத்தர் ஓடுறாரு, ஓடி உசைன் போல்ட்டு ஜெயிச்சிட்டாரு. உசைன் போல்ட்டுக்கு ஒரு கோச் இருப்பார், அவருக்கு நான் தான் பயிற்சி கொடுத்தேன், உசைன் போல்ட் இன்றைக்கி ஓடுறாருன்னா அதுக்கு நான் தான் காரணம். 4 பேர் இதில் சொல்லிக்கலாம். அவரே மேடை போட்டு எல்லா இதில் சொன்னால் உசைன் போல்ட் கூப்பிட்டு, நீ ஒண்டியாக சொல்லி கொடுத்த, 9 பேர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சின்ன வயசுலேருந்து, இப்படியே பேசிகிட்டு இருந்தால் அடுத்த மாதிரி அவ்வளோதான் அப்படின்வாங்க. அப்போ ஒரு விஷயம் இருக்குது எல்லாத்துக்குமே. இவர் என்ன பண்ணுறாருன்னா இதை ஓவராக பண்ணிட்டாங்க. அதேமாதிரி டிடிவி தினகரன் அவர்கள். இப்போ இவங்க எல்லாருக்குமே இங்கே என்ன சிக்கல்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கிறது சிக்கல், அவருக்கு இப்போ என்ன சிக்கல், இவங்களை ஏற்றுக்கிறதுல அவருக்கு சிக்கல். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் டிடிவியும் சொல்லிட்டாரு,
ஒரு மத்தியஸ்தர் உள்ள கூடி பேசுறது ஒன்றும் தப்பு. அந்த அந்த டோன் டெனர் மாறுது தெரியுதுங்களா? இப்போ பேச வேண்டியது என்ன? டிடிவி தினகரன் எதிர்க்கிறோம் கொள்றான்னு. அதாவது எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, தோத்தாலும் பரவாயில்ல, நான் எதிர்கட்சி தலைவராக திருப்பி உட்காந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த முடிவுக்கும் எடப்பாடி பழனிசாமி போகிறதுக்கு தயார். ஏன்னா இவங்களை இதோட மொத்தமாக முச்சு விடணுன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டார். ஏன்னா ஒரு பொதுக்குழு கூட்ட முடியாது, சொந்தமாக கட்சி கிடையாது, நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ ஜெயிச்சது கிடையாது, ஒரு தேர்தலையும் ப்ரூவ் பண்ணலை, ஏதோ 8 தேர்தல் அவர் ஒண்டி தான் தோத்தா மாதிரியும் இவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டா மாதிரியும் அதே வாக்கு வித்தியாசத்தில். அப்போ என்ன நினைக்கிறாங்க, சரி இந்த ஆட்டத்தை இன்னும் கொஞ்ச நாள் ஆடுவோம், போ பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டும் அவருக்கு இருக்குது. அப்போ ஆனால் அமித்ஷாவுக்கு வந்து என்னென்னா, திருப்பி மறுபடியும் திமுக வருது அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு அங்கமாக அவங்க ஒரு சில முயற்சிகள் பண்ணுறாங்க. அதிமுகலுமே ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அப்பாவையும் மகனையும் எப்படின்னா ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலர்ஸ்லாம் விட்டுட்ருக்காங்க. பட் அது தொடர் தோல்வியில் போய் நிற்கிது. அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்கிட்டே ஒரு குட் புக்ஸில் கொண்டு வர பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களோட டோன் இப்போ சமீபத்தில் வெறும் ஒரு ராஜ்யசபா சீட் அவங்க தான் டேட் போடுறது பழக்கம் இல்லைன்ட்டாங்க, பெரிய தலைவர்கள் இருந்தப்போ அவங்க போய் செஞ்சது இல்லை அப்படிங்கிற ஒரு டோனுக்கு வராங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அப்படிலாம் நாங்கள் முடிவு எடுத்துருவோமாங்கிற மாதிரி டோன் வருது. பெருமை பேசலாம், நேரத்தில் சொல்லுவோம், நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும், இந்த வேக்கானெல்லாம் பேசலாம். ஜனவரி 31 இல்லை அதிகபட்சம் பிப்ரவரி 28 வரலாம் பேசிக்கலாம். இன்னும் அப்போ கரெக்டாக பார்த்தா 60 நாள் இல்லை 80 நாள் பொறுமையாக இருந்துக்கலாம், இதெல்லாம் பேசலாம், ஒரு பிகுவாக நடந்துக்கலாம். அறிஞர் அண்ணா பாஷையில் சொல்லனா. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் வேட்பாளர் போடுறது பிரச்சனை கிடையாது. அதிமுகவில் வேறு யாருமே கூட்டணியே போகலன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன கட்சிகளை ஒரு 4-5 கட்சியை சேர்த்துட்டு கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணி போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 180-170 சீட்டில் ரெட்டலையில் போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்குது, பிரச்சனை கிடையாது. திமுக கேட்கவே வேணாம், ஆல்ரெடி அங்கே ஹவுஸ் ஃபுல்லாகி டிக்கெட்டு ஓவர் போர்டு ஃபுல்லாக. இப்போ அங்கே வேறு பிரச்சனை, ஒரே சீட்டுக்கு 4 பேர் கேட்பாங்க. இதில் யார் உள்ளடி வேலை பார்க்க போகிறா? கூட்டணிக்கு போயிடுச்சுன்னா மொத்தம் இந்த 3 பேரும் சேர்ந்து உள்ளடி வேலை பார்ப்பாங்களா? காங்கிரஸ்க்கு எதிர்த்த இல்லை வேறு யாரெல்லாம் சீட் மக்கள் நீதி மையம் இருக்காங்க, கமல் அவர்கள் 5 சீட்டு வாங்கிட்டு டார்ச் லைட் எடுத்து அடிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருந்த தம்பி புதுசாக வந்தவருக்கு மையம் இவர் போய் பேசினாவே புரியாது. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற திமுக வேற, நான் கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தேன், ஆல்ரெடி போன வருஷமே கூட்டணி போயிடுச்சு, இந்த வாட்டியாச்சும் வரும்னு பார்த்தா கமல் எத்தனை போட்டாரு, இந்த வாட்டி உங்களை முச்சு விட்டாதான் அதுக்கப்புறம். ஏன்னா பேட்டரி நாங்கள் ஏன்னா எப்பயுமே எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கும் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்காரங்க நல்லா செழிப்பாக வசதியாக இருப்பாங்க. செழிப்பாக வசதியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணோட்டம் இருக்கும், இந்த வாட்டி சீட்டு கொடுத்தா நம்ம ஜெயிக்கலாம், நம்ம செலவு பண்ணலான்னு. அதை நீங்கள் தட்டி பறிக்கிறீங்க கூட்டணியை வச்சுன்னு போது கண்டிப்பாக அங்கே ஒரு உட்பிரச்சனை வரும். இங்கே பொறுத்தவரை நம்மளா ஆளே வரல, கூட்டணி சேர்றதுக்கே கம்மியாக இருக்குது. அதனால் ஆளை கீழே தேடி கீடி பிடிச்சி நீ போப்பா நீ போட்டி போடு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இறுதியில் மக்கள் பார்க்கும்போது தாவேக்கால இந்த ஸ்டேஜ் வரும்போது தாவேக்கா காணப்போம். வேட்பாளர் அப்படின்னும் போது ஒரு வேட்பாளருக்கு சொந்தமாக வந்து ஒரு 10,000-20,000 ஓட்டு தனிப்பட்ட முறையில் வாங்குற கெப்பாசிட்டி இந்த தேர்தல் அப்படி. அதாவது பாப்புலாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிஎம் வந்து பாப்புலாரிட்டி ஜாஸ்தி. யாருக்கு? முதலமைச்சருக்கு. எடப்பாடி பழனிசாமின்னு வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தா ஸ்டாலினை விட எடப்பாடி பழனிசாமி சீனியர் 2 விஷயத்தில். ஒன்று கரோனாவை ஹேண்டில் பண்ணுது, அது வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ஒரு அரசியல்வாதிக்கு மிக கடினமான ஒரு நேரம். அந்த எக்ஸ்பீரியன்ஸு இபிஎஸ்க்கு இருக்குது. ஃபேஸ் 1 அப்படி. ஆமாம். ஸோ அப்போ இவரும் சிஎம்மாக இருந்திருக்காரு, அவரும் சிஎம்மாக இருந்திருக்காரு. பட் பார்ட்டியில் பொசிஷன் பார்க்கும்போது ஸ்டாலின் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் போயிட்டார். அதாவது தேசிய அளவில் அரசியலில் வந்து ஸ்டாலின் வந்து தன்னோட உயரத்தை உயர்த்தி கொண்டார். அப்போ அவரோட நிலைமை அப்படி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், ஒரு எதிரில் இருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர், ஸ்டேச்சர் இருக்குது. இதில் ஸ்டேச்சரே இல்லாமல் உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா அப்படின்னு மேலே வந்து நிற்கிறார் ஒருத்தர். இந்த சாங்கையும் இந்த சவுண்டு லைட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா டொயின்னு கீழே வந்துடும். ஏன்னா பூத்தில் சாங் பூத்தில் சாங் வைப்பில். இன்னொரு எங்கள் சைடு நம்ம அண்ணன் சீமான், எனக்கு கண்டி ஓட்டு போடலாம் ரத்தங்கக்கியே சாவ, தமிழ் சொந்தமே நீ கிடையாது, உனக்கும் எனக்கும் தொப்புள் கொடி உறவும் கிடையாது, உன் உடம்புல ஓடுறது வேற ரத்தம், என் உடம்புல. அண்ணன் பேசி அண்ணா திட்டாத, தயவு செய்து ஓட்டு போடுறேன், என் குடும்பத்தில் ஏதோ ஒரு ஓட்டு, எல்லாத்துக்கும் நிறைய போகிறோம், உனக்கும் போடுறப்போ அப்படியும் ஒரு ஓட்டு வாங்குவார். இதில் இப்போ இன்னும் விஜய் வந்து ஏதோ டிஎம்கே ஒண்டி தான் அட்டாக் பண்ணுதுன்னு நினச்சின்னு இருக்கிறாரு. இன்னும் யாருமே ஆரம்பிக்கல. அதிமுக இன்னும் தொடவே இல்லை, திமுக இன்னும் அடிக்கவே இல்லை. எங்கள் அண்ணா சீமான், நம்ம அண்ணன் சீமான் க்ளவுஸ்லாம் மாட்டினுக்கிறாரு.
ஃபஸ்ட்டு நானே போகிறேன். அவர் வார்ம் ரெடி ஆகிறாரு. ஏன்னா அவர் ரெடி ஆகிட்டாரு. ஏன்னா விட்டா நாம் தமிழர் கட்சி விஜய் ரசிகர் எப்படி பார்த்தாலும் தூக்கம் போகுது, நம்ம ஃபஸ்ட்டு சண்டையை போட்டுருவோம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாரு யார், சீமான் அவர்கள். அதனால் சீமான் ஆல்ரெடி க்ளவுஸை மாற்றிட்டு ரெடியாக இருக்காரு. விஜய் ஸ்டேஜுக்கு உள்ளே வர வேண்டாம், அவர் கிரவுண்டுக்கு வெளில இருக்கிறாரு. கிரவுண்டுக்கு உள்ள தேர்தல் தேதி அறிவிச்சோன்னு உள்ளே வரும்போது இந்த WWF நடக்கும். யார் கையில் கிடைக்கிறாங்களோ அவங்கள போட்டு அடிப்பாங்க. இங்கே புரியுதா? இப்போ அவர் அடிச்சுட்டு இருக்காருல்ல விஜய் வார்த்தையில், இவங்க நிஜமாகவே அடிப்பாங்க. வேட்பாளர் அப்படின்வாங்க, அறிவிச்சிட்டா அண்ணா வேட்பாளர் இல்லைண்ணே நேற்று நைட்டு வீட்டுக்கு வரலையா, நைட்டில் வரலையாண்ணா, நான் இந்த எல்லா கட்சியில் போயிட்டாரண்ணா, அண்ணா இதுனா ஒன்றுண்ணே கன்னியாகுமரி மாவட்டம் பூராவே திமுகவில் போய் சேர்த்தாங்க. அப்போ யாரப்பா நிறுத்துறது? கூட்டணி குத்தல், நமக்கு தான் கூட்டணி இல்லையப்பா. இதெல்லாம் நடக்கும். பிரசாந்த் கிஷோருக்கு பிரசாந்த் கிஷோராஜுக்கு எந்த தொகுதியில் எவ்வளோ பேர், என்ன ஜாதி, எவ்வளோ அடிப்படை, 18% மேலே எவ்வளோ இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, அந்த டேட்டாலாம் தெரியும். இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு கூட்டம் போடுறதுக்கே இப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, செங்கோட்டையன் பெரிய எம்ஜிஆர் காலத்து அரசியல் ஆமாம் ஐடியாலாம் கொடுத்தாருன்னா, ஒரு கூட்டம் போடுறதுக்கு தண்ணி குடிக்கிறாரா இல்லையா? இப்போ வாங்க முடியல பர்மிஷனு. அப்போ என்ன செல்வாக்கு? அப்போ ஒரு கலெக்டருக்கோ எஸ்பிக்கோ பயம் இருந்தால் இவர் கொடுக்கலன்னா 4 மணி பிரச்சனை ஆகிடும், மேலே பார்த்துக்கலாம், திட்டு வாங்கிக்கலாம். இப்போ நேற்று அந்த ஈஷா சிங் தைரியமாக நிற்கிறாங்கல்ல, எதுக்கு யூ கில்டு 40 people, டோன்ட் டெல் மீ, யூ டோன்ட் டெல் மீ வாட் ஐ ஷுட் டூ. 40 people டென் கோவத்தில் கத்துறாங்களா? எங்கேருந்து வருது அந்த தைரியம்? ஒன்று மனிதாபிமானம், ரெண்டாவது நீங்களாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. இப்போ நமச்சிவாயமோ இல்லை நாராயணசாமியோ இல்லை ரங்கசாமியோ ஒரு கூட்டம் போடும் இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி அவங்க பேசுவாங்களா? ஆஃபீஸர்ஸு எதிர்கட்சி தலைவர், எதிரில் இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர், எதிரில் இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர், எதிரில் இருக்கிறது இந்நாள் முதலமைச்சரோட ஆள், இது தெரியும். அப்போ அந்த அதிகாரிகள் இந்த ஏத்தெல்லாம் பப்ளிக்காக ஏற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த கண்ட்ரோல் ஓவர் த க்ரௌடுங்கிறதும் இருக்கும். அப்போ ஒரு சர்க்கஸ் கூட்டத்தில் ஓவராக கூட்டம் செஞ்சால் ஒரு அதிகாரி எவ்வளோ கோவம் வரும், இல்லை ஒரு எக்ஸிபிஷனில் அந்த மாதிரி கோவம் தான் அது. பத்தாவதுக்கு ஆல்ரெடி காவு சம்பவம் நடந்திருக்கு, 40 பேர் இறந்துருக்குறாங்க. அதாவது எதுக்குன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் ஃபஸ்ட்டு தேர்தலே எல்லாமே முடிச்சுடுவார். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கிறேன், நம்ம 2 பேரும் படம் பார்க்க பிடிக்கும், நம்மளே போயிட்டு நாளைக்கு பெரிய படம் எடுக்கணும், பாகுபலி 3 பாகுபலி 4 எடுக்கணும்னா பார்க்குறவங்களாம் கைதட்டி சிரிப்பாங்களா, சிரிக்க மாட்டாங்களா? அப்பா படம் பார்க்குறது வேற, நீ நடித்து அனுபவப்பட்டு கேமரா, லைட்டிங்கு, ஆக்டிங்கு, ஸ்கிரிப்டு, டைலாகு, அதுக்கப்புறமா ஆர்ட் டைரக்டரு, ஸ்டண்ட்டு டைரக்டர், இவ்வளோ பேர் ஒரு படம் எடுக்கிறதுக்கே. ஆனால் 234 தொகுதியில் மக்களோட தலைவர் ஆகிறதுக்கு நீங்கள் அரசியல் தெரியல. அதனால தான் இப்போ அமித்ஷாவே பாருங்கள், தலையை போட்டு எல்லா இடத்துக்கும் போகிறார் அமித்ஷா. தமிழ்நாடு நம்ம என்னடா நம்ம 3+4 7 போட்டால் இது 3+4 -1 நிற்கிது. கேட்டால் சார் வண்டியை 4 அந்த 3 மைனஸ் பண்ணி 1 ஆயிடுச்சு சார், இது ராமானுஜம் மேக்ஸ் சார், தமிழ்நாட்டில் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் போட்டு வண்டியை பிச்சுக்கிறார். ஆக்சுவலாக இந்த நேரம் இறங்கி இருக்கணும் அவர். இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, நம்ம கும்கி படத்தில் அந்த காட்டு யானை ஒன்று இறங்கும், கொம்பை இறங்குவான், இருங்க டிசம்பர் 1 வரும், அதுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு இன்னும் கொம்பை இறங்கலை. ஏன் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்னங்க? ஆமாம், அது பிறகு அதை முடிச்சுட்டு இல்லை அமையல, அவங்களும் டீம் வராங்க போகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க கொள்கிறாங்க, அமையல. அதனால் மேபி இப்போ அதாவது அண்ணாமலைக்கு இப்போ என்னென்னா, குழந்தை கிள்ளி விட்டதும் அவர் தான் தொட்டில் ஆட்டு. இப்போ அண்ணாமலைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த டிடிவி தினகரன் ஓடி வராரு பாருங்க, நாங்கள் பிரிஞ்சதுக்கு காரணம் அண்ணாமலை இல்லை, யாருமே கேட்கவே இல்லையா? நீங்கள் பிரிஞ்சதுக்கு காரணம் யாருன்னு கேட்கவே இல்லையா? நீங்கள் எதுக்கு டிடிவி அண்ணாமலை காரணம் இல்லைன்னு டிடிவி சொல்கிறாரு? அவர் கிள்ளி விட்ட குழந்தை தொட்டில் ஆட்டினா அமைதியாகாமல் அழுதுக்கு ஜாஸ்தி. இதில் பிகில் எடுத்துகிட்டு வரேன்னு ஒருத்தர் வந்தார், அந்த வாயில் அந்த நிப்பில் வச்சு குழந்தை அழாம, அவர் தான் செங்கோட்டையார். அவர் என்ன பண்ணார் சொல்லாம, அழுத குழந்தை அழுதுனே இருக்கட்டும் சொல்லிட்டு தாவேக்கால போய் சேர்த்தார். இப்போ இந்த ரேஞ்சில் போச்சுன்னா என்னன்னா, அடுத்து இப்போ ஓபிஎஸும் அங்கே போய் சேர்ற மாதிரி பேசுகிறாங்க. அது தாவேக்காவா இல்லை தாவர கழகமானு தெரில. அதாவது நிலைமையை பாருங்க. இப்போ ஓபிஎஸோட நிலைமை, சரி ஒரு சைடு அதிமுக பலவீனமாகுது, அதிமுக ஆட்சிக்கு வருது போதும், அதெல்லாம் ரைட்டு. இவர்களெல்லாம் ஆளுமை என்று மக்களை ரொம்ப நாளாக சொல்லி ஏமாற்றிட்டு இருந்துருக்குறாங்க. ஒன்று கோர்ட்டுக்கு போகிறது, இல்லை வேறு யாருன்னா பத்திரிகையாளரை கூப்பிட்டு அவன் தோற்று போயிடுவான், இவன் தோற்று போயிடுவான், இவன் ஆட்சிக்கே வரமாட்டான். இப்போ நீ என்னப்பா பண்ண போகிற? தான் நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்போ உன் நிலைமை என்ன? அதுதான், அவன் ஆட்சிக்கு வரமாட்டான், இவன் தோற்று போயிடுவான். நீங்கள்
எங்களை சேர்த்துக்கிட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்க, உங்க சேர்த்துக்கலன்னா அவங்க தோத்து போயிடுவாங்க. அப்ப எதிரில் இருக்கிறவங்கள எதிர் அரசியல் பண்ணுவீங்களா, அது அப்புறம் பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம். அவங்க எல்லாமே நீங்க ஜெயிப்பீங்களான்றது அதுவும் கிடையாது. அப்புறமா நம்ம வீட்டில் போய் பார்ப்போம், தனியாக பார்ப்போம், பொதுவில் பார்ப்போம், வாக்கிங் போகும்போது பார்ப்போம். அது போல இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ அவர் ஆனால் ஒன்றுங்க, மாற்று ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான அரசியல்னு விஜய் சொல்கிறது பச்சை போய். மாற்றத்துக்கு உண்டான அரசியலாக நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கணும். மத்தியில் இருக்கிற ஆட்சியும் மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியும் ரெண்டும் ஊழல் தான். அதிமுகவும் ஊழல் தான். எதிர்க்கிறீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்க்கணும். ஒரு கட்சியை ஒண்டி செலக்ட் பண்ணி பேசுகிறீங்க, இன்னொரு கட்சியை பற்றி சரியாக பேச மாட்டேறீங்க, மைல்டாக பேசுகிறீங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட சமரசம் செய்யுது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு ஓட்டு வேணுமா? திமுகவை ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறீங்க, அதுதான் அதிமுக ஆல்ரெடி எதிர்த்திருக்கு. அப்போ அந்த ஓட்டம் வேணும். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, செலக்ட் பண்ணி திருப்பரங்குன்ற கருத்து சொல்ல மாட்டார், ஆணவ படுகொலை கருத்து சொல்ல மாட்டார். அப்போது அந்த ஓட்டு அரசியலுக்காக சமரசம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண அரசியல்வாதி தான் விஜய். இதை நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு கோவம் வரும். அது ரெண்டுத்துக்கும் நீங்கள் கருத்து சொல்லலைன்னா திமுக பட்டியலின மக்களுக்காக நிற்கலன்னு நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்காகவாச்சும் அதில் நீங்கள் கருத்து. நான் வெறும் பத்திரிகைக்காரங்க, ரைட்டுங்களா? நான் திருப்பரங்குன்றத்தில் ஒரு கருத்து சொல்கிறேன். என்ன கருத்து சொன்னேன்னா, சண்டை போடாமல் அமைதியாக பண்ணுப்போம். நான் பேசுகிறத கேட்கக்கூடிய நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ஒரு சிலர் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, இல்லை உன்னோட கருத்து தப்பு, திருத்திக்கோன்றாங்க. எனக்கு அதில் வருத்தம் கிடையாது. அந்த என்னோட கருத்து தப்பாக இருக்குது, இல்லை அது சரியாக வராது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நினைப்ப நல்லது, ஆனால் அந்த சைடில் ஆர்எஸ்எஸ்காரங்க நினைக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி புரியலையா அப்படின்றாங்க. கரெக்டு தான். நான் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியை தான் பார்த்தேன், தமிழ்நாட்டில் நான் ஆர்எஸ்எஸை பார்க்கல. எனக்கு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, அது இங்கே வராதுன்றது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இது அண்ணாவால் பதப்படுத்தப்பட்ட மண். இது வெறும் பெரியார் மண்ணாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு போவோம். இங்கே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு வேலையே கிடையாது. இது வந்து எல்லாம் பண்பா, அதனால தான் வெள்ளக்கூடியதான் வந்து நம்ம வந்து ஒரு உதாரணமாக என்றைக்குமே சுதந்திரம் வாங்கின அன்றைக்கும் வெள்ளையும் சொல்லியமாக தான் போக சொல்லி அண்ணா சொல்லி கொடுத்தார். அப்போ அந்த மண்ணில் இது இருக்காதுன்றது என்னோட புரிதல். ஆனால் மக்கள் அதை நினச்சி ஒரு பயப்படுறாங்க, ஒரு பதட்டம் வருவாங்க. அப்போ எனக்கு என்ன தோணும், ஒருவேளை நம்ம இந்த விஷயத்தில் நம்ம கருத்து சொல்லாமல் இருக்கிறது, இல்லை நம்ம கருத்தை மாற்றிக்கிறது ஒரு பொருத்தமாக இருக்குன்ற அந்த புரிதல் எனக்கு வரும். இல்லை இன்னும் ஒரு பெர்ஸ்பெக்டிவோட வேற ஒரு நீண்ட உரையாடல் வேற ஏதாவது அமைச்சு, அதாவதுங்க மக்களுக்கான அரசியல் தான் நம்ம பண்ணணும், பேசணும். அவங்களுக்கு இது எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன அறிவு அப்படின்றது இல்லை. கன்னியாகுமரியில் ஓட்டிங் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும், கடலூரில் ஓட்டிங் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும், கோயம்புத்தூரில் ஓட்டிங் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். ஒரு ஊரில் ஒரு மாதிரி மாறுது அப்படின்றது மனநிலை. தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் சொல்கிறேன், 3 மாவட்டத்தில் 3 மனநிலை இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது மக்களை இன்னும் புரிஞ்சிக்கணும், மக்களை இன்னும் நேசிக்கணும். ஒரு கன்னத்தில் அடி விழுந்தா இன்னொன்று கன்னத்தை காட்டுன்னு எதுக்கு சொன்னார் இயேசுநாதர்? மக்கள் மீது தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்துறதோட அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசை, அப்படி ஒரு ஆசை இருக்குமே. ஆனால் இவர்கள் இந்த மாதிரி இந்த கருத்து சொல்கிறதுக்கு பயப்படுறது, அரசியல் பண்ணுறதுக்கு பயப்படுறதுலாம் இருக்காது. அப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு அவங்க சேஃப்டியை பார்க்குறாங்க. என்ஆர் காங்கிரஸ் வந்துருமா, பிஜேபி கைட்டி விட்டு, பிஜேபி ரொம்ப அட்டாக் பண்ணால் ரைடு விட்டா சிபிஐ கேஸ் வேறு இருக்குது. அதிமுக நம்ம ரொம்ப அட்டாக் பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி டிஎம்கே அடிக்குது, இவங்கள சேர்த்து அடிச்சா நம்ம காணா போயிடுவோம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி பற்றி பேசுகிறதே கிடையாது. ரொம்ப புத்திசாலித்தனமாக கடந்து போகிறாங்களாமா, ஆனால் அவங்க கடந்து போக மாட்டாங்க, பின்னாடியே ஒரு வி ஆர் ஃபாலோவிங். நாம் தமிழர் கட்சியில் தெளிவாக இருக்கிறாங்க அவங்க. அதனால் இப்போ அமித்ஷா வர்றது, இது இல்லாமல் 24 to 25 வந்து பிஜேபியில் ஒரு சில, ஆமாம், அந்த பாண்டா போன்றவர்கள்லாம் வராங்கன்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வியூகம் அப்படின்றது, இது தேவை. டிசம்பர் மாதம் வந்துருச்சு, பொங்கல், ஜனவரி, நியூ இயர், பொங்கல் அப்போ பொதுவாக பெருசாக எதுவும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து நியூ இயர் அது ஒரு 2-3 நாள் போயிடும். பிப்ரவரி லாஸ்ட்டில் ராஜ்யசபா இருக்குது. அதனால் வந்து இப்போ ஒரு மூமெண்ட் இருக்கும், அடுத்த ஒரு 10 நாளைக்கு, அது முடிஞ்சு ஒரு பிரேக் இருக்கும், ஒரு 15 நாள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பொங்கல் தாண்டி வேகம் எடுக்கும். பொலிட்டிக்கலி ஒரு பிரேக்கு, இது போக ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு பிரேக்கை தாவேகா தலைவர் எடுக்க வேண்டியது. அவரும் இதில் வரமாட்டார். அவர் வந்து அவருக்குன்னு ஒரு தனி மாடல் இருக்குது. அவரால் 70 நாளைக்கு ஒரு வாட்டி பரப்புரை பண்ண முடியும். இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கோபிச்செட்டிப்பாளையத்தில் டைம் கிடைக்கல, இடங்கள்ல. ஏன் மற்றது மாவட்ட செயலர்லாம் சும்மா தானே இருக்கிறாங்க? செங்கோட்டையன் ஒருத்ததுன்னு போய் பர்மிஷன் கேட்கறது செய்தியாது, மற்றவங்களாம் மூவ் பண்ணாங்களா? சரி, அது ஏன் செய்தியாவது நம்ம பத்திரிகையாளர் பெருந்தன்மையாக செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம். அவர் டெய்லி கருத்து டெய்லி சொல்கிறாரு. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, செங்கோட்டையன் வந்து நயினார் நாகேந்திரன் டெபாசிட், அதாவது புது தேர்தலாக இருக்குது.
புனித கோட்டையில் போர்ட் சென்ட் ஜார்ஜில் யார் கொடியேற்ற போகிறாங்க, முதலமைச்சர் யாருன்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டா இவரோட ஸ்கெட்ச் நயனார் நாகேந்திரன் டெபாசிட் என்டிஏக்கும் தலைவர் கிடையாது, அவர் முதலமைச்சர் முகமான அவர் ஒரு எம்எல்ஏ, அவரு ஒரு எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர், அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் பிரச்சனையை பேசாமல் தனிப்பட்ட முறை தாக்குதல் தானே இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த எதிர்கட்சிக்குள்ள. இதில் வந்துட்டு அதுவே பலவீனமாக போயிருக்கு. இதில் வந்து நீங்கள் இப்போ பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு வேண்டி, நயினாரை தோக்கடிக்கிறதுக்கு வேண்டி போய் தாவேக்கெல்லாம் சேர்ந்துருக்கிறார். அப்புறமா இப்போ சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி நான் தோக்கடிக்க போகிறேன் அப்படின்னாரு. அதுக்குள்ளே வந்து தூங்கும்போது எழுப்பி இல்லை சேலத்தில் ஒரு 50,000 ஓட்டில் ஜெயிச்சிட்டாரு வச்சுருங்க. தொகுதி விஜய் வந்து 210 எங்கே வேணால் நிற்பான். தொகுதி இல்லைன்னா இப்படி தான் சொல்லணும். இப்போ ஸ்டாலினை போய் நீங்கள் கேளுங்க, அவரை போய் கேளுங்க, நாங்கள் எந்த தொகுதி முறைப்பார், கோவம் வரும். ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு 5-6 வாட்டி எம்எல்ஏ வர, ஒரு துணை முதல்வராக இருந்தவர், ஒரு மேயராக இருந்தவரை பார்த்துட்டு எந்த தொகுதியில் நிற்க போகிறோம், உனக்கு அரசியல் தெரியுமா தெரியாதான்னு கேட்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் இதே கேள்வி கேட்குறீங்க, எனக்கு நீங்கள் வேலை இல்லாமல் இப்போ சேலத்தில் இவ்வளோ பண்ணி போட்டுருக்குது மக்களுக்கு, இது கூடவா தெரியாமல் வேறு எதனா கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்ட்டு போயிடுவாப்ல. சேலத்துலேயே 10 தொகுதி எதனால அவர் அது ஆமாம் 10 தொகுதியில் எதனால நிற்க போகிறாரு, கோயம்புத்தூர் போய் எங்கேயோ நிற்கிறாரு. அவருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத கட்சி விஜய் கட்சி. ஏன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்கள் தான் ஒரு புது, அதாவது 214 தொகுதி தானே, அவங்களுக்கே தெரியாது. இப்போ உட்காந்து பார்ப்பாங்க, எங்கே இளைஞர்கள் அதிகமாக, எங்கே வைப் நிறைய ஆகுது, எங்கே ட்வீட் நிறைய ஆகுது, எங்கே ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் நிறைய ஆகுது, இதெல்லாம் பார்த்துட்டு சேஃபாக தோத்துக்கிட்டு போயிட்டாருன்னா விஜய் பெரிய பெரிய ஜாம்பவாலாம் தோத்துருக்குறாங்க அரசியலில். அதாவது முதலமைச்சராக இருந்தவங்களாம் தோத்துருக்குறாங்க அரசியலில். வந்து பாக்ஸிங் மாரி, குத்து சட்டை மாதிரி, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டர் அப்படின்னு பார்த்தா நாக் அவுட்டை பட்டு 10 போயிடும். 2 எல்போ பஞ்சு உள்ளே ஊந்துதுன்னா மூஞ்சி போச்சு பொத்துன்னு ஊந்துடும். அது மாதிரி அந்த தேர்தல் நாளில் லாஸ்ட்டு 2 நாள் 3 நாளில் எப்படி மனநிலை, கமலஹாசன் தோற்று போனார். தோக்கடிக்கத்தவர் யார்? தாமரை மலராத திமுக, தாமரை மலரவே மலராதுன்னு சொன்ன தமிழ்நாட்டில் வானதி ஸ்ரீனிவாசன் கிட்ட தோற்று போனாங்க. எவ்வளோ இதெல்லாம் நான் சத்தியமாக இதை எதிர்பார்க்கல. இந்த ரிசல்ட் வந்து எனக்கு ஷாக்கிங். அன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, விளையாடாதையா ஒழுங்கா பாரியா அப்படின்னா, இல்லை வானதி 3rd இல்லை 4th அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். பார்த்தா வானதி ஃபஸ்ட்டு அவங்க ஜெயித்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். இப்போ விஜய் வந்து சரி தோக்கடிக்கணும் அப்படின்னு இந்த தேர்தலோட நீ பேசு, எல்லாம் பிரச்சனை வேட்பாளர்னு அறிவித்தவொடனே விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு ஒரு தொகுதின்னா ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ யாரோ ஒரு ஆள் சரியான ஆள் தூக்கி போய் போட்டு அந்த தொகுதியிலே படுத்து கிடக்கணும். இவர் இன்னொன்று விஜய் 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 பாட்டெல்லாம் பண்ணிங்க. இவங்க என்ன தரமா பண்ணுவாங்க டிஎம்கேல, அதுவும் லேடியாக இருந்தால் குழந்தைங்களெல்லாம் குளிப்பாட்டி விடுவாங்க, சோப் போட்டு. பாத்திரம் இருந்தால் கழுவி கொடுப்பாங்க, வீட்டில் போயிட்டு டீ ஆற்றுவாங்க, பரோட்டா சுடுவாங்க, அதுக்கு எல்லா கிமிக்ஸும் பண்ணுவாங்க. அதாவது படத்தில் வந்து காட்சி நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணுறேன் பாரு. வீடு எதுனா கட்டியிருந்தா கூட கொத்தனார் மாதிரி இது வாங்கி சிலப்பா என்னப்பா சிமெண்ட் கம்மியாக இருக்கு, என்னப்பா நம்ம தொகுதி நம்ம சட்டமன்ற இப்போ என்னப்பா சிமெண்ட்டே இல்லை, இப்போ ஒரு 50 மூட்டை சிமெண்ட் இருக்குது. அது வந்து இதில் வராதுல்ல, கேஷ்வா ரோட்டில் வராது. யாருக்கு அவன் சிமெண்ட் பணம் கட்டினான்னு தெரியாதுல்ல. சிமெண்ட்டு ஜல்லி ஒரு பெரிய வீடு வச்சுக்கோங்க, 10 ஓட்டுக்குது, நான் 2000 ரூபா கொடுக்க போது சிமெண்ட்டு ஜல்லி இறக்கிட்டேன், என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி ஆர்கே நகரில் மூக்குத்தி கம்மல்லாம் எங்கெல்லாம் வேணால் போயிட்டு பாய்கிட்ட போயிட்டு இது போரா கீரா மேத்தான்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சேட்ஜி நம்ம தொகுதியில் யாரெல்லாம் சின்ன பொருளாக வச்சுக்கிறாங்கன்னா இந்த மூக்குத்தி டம்ளரு, அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க குல்ஸ் இதெல்லாம் வருது எல்லாம். அப்போ மதுசூதனன் தான் அங்கே பார்க்குறாரு, அவர் கூட இருக்கிற வேலைத்தையும் வாங்கி சரி ரைட்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் காசு வந்துடும், அவங்களுக்கு பொருளை குத்துருன்னா பொருளை குத்துறாங்க. என்ன குத்துன்னா அதை மதன் சொல்லி விட்டார். முடிஞ்சிச்சா? இதெல்லாம் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே அன்பளிப்பு. தமிழ்நாட்டில் லட்டு இவர் என்னன்னா இவரை பார்க்க வர்றது அன்பளிப்பு திருப்பி. அதாவது கலைஞர் அவர்கள்கிட்ட கேட்குறாரு ஒரு பத்திரிகையாளர், அரசியலை நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? என்னால் பயன்பெற்றவர்கள், நம்மால் பயன்பெற்றவர்கள் இந்த நொடி வரையிலும் அவங்க நம்மளை மாறி போக மாட்டாங்க, நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. என்றைக்கு வேணால் யார் வேணால் எப்படி வேணால் மாறுவாங்க, இதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம்னாரு. அதை அவர் கற்றுக்கிட்டதுனால தான் என் வேலை செய்கிறது, அவங்க என்றைக்குமே என் கூட இருக்கிறாங்கன்னு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நினச்சதுனால தான் கலைஞர் அவர்கள் தோக்கவே இல்லை சட்டமன்ற உறுப்பினராக. அம்மையார் ஜெயலலிதா கூட தோற்றுருக்குறாங்க. அது மாதிரி அரசியல்ன்றது ஒரு படிப்புங்க, அது ஒரு பாடம். நான் படிக்கவே மாட்டேன், பாடமும் போக மாட்டேன், ஸ்கூலுக்கும் போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போகிறதா ஃபீல்டுக்கு போகிறேன், ஸ்கூலுக்கும் போக மாட்டேன். எப்படின்னா நான் ஏகலைவன் எப்படி தெரியும் அரசியல்? அப்படியே தெரியும். யார் சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக பில்டின் ஆகிருக்குது. டைரக்ட் எப்படின்னா உடனே சாங்கு போயிட வேண்டியது.
இன்டர்னல் எக்ஸாம்லாம் வேண்டாம் டைரக்டா அதான் இதெல்லாமும் அமித்ஷா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ ஜேபி நட்டாவே வந்து ஏதோ ட்வீட் போட்டிருக்காரு போல, இந்த கட்சி என்ன ஆக போதோ தெரியல, உடனே இவங்க திருப்பி தாக்குதல். அந்த நியூஸே ரிப்போர்ட் ஆல. ஆனால் அதுக்கு செங்கோட்டையும் செங்கோட்டையன் பதில் சொல்லு. செங்கோட்டை ஆதவு கேட்பாள், உனக்கு என்னப்பா நீ சொல்லுவ, எனக்கு இல்லை பிரச்சனை, அண்ணனுங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்வாங்க. அதனால பார்க்கணும், ரொம்ப தமாசா இருக்குங்க. அடுத்த ஒரு 15 நாள் அப்புறம் அமலாக்கத்துறை அவங்கள மறந்துட்டோமே. இப்போதான் 888 அது ராசி நம்பர் மாதிரி நேருக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிறாங்க. அது 25 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா வாங்கிட்டு வேலையெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போனது. அது வந்து பெரிய தலைவலி அது. அதுக்கப்புறம் என்னென்ன அதிகாரிகளுக்கு என்ன பிரச்சனை வரும், மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும். அப்புறம் அந்த டாஸ்மாகில் ஒரு 1000 கோடி ரூபாய் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருக்குது. மாதிரி தொடர்ந்து ஒவ்வொன்றா வரும். இனிமேல்ட்டாச்சு அவங்க போய் வேலை செய்வோம். ஊழல் ஒழிக்கிறதுலாம் வந்து எப்போனா தேர்தல் நேரத்தில் அந்த கிமிக்ஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அவங்களும் ஊழலை முழுசாக ஒழிக்கணுன்றது, சட்டத்தை முன்னாடி நிறுத்தணுன்றதுலாம் இல்லை, பயங்காட்டி பிரச்சாரத்தை நிப்பாட்டுறது. அதுக்கு இப்போ இறங்கிடும். அதாவது அந்த ஊழல் செஞ்சவங்க கொம்பம் இறங்கும் போது கொம்பம் கூட எல்லா டீமும் இறங்கும் கீழே. அது நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு பெரிய வான வேடிக்கை காத்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பதில் நன்றி.